கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நவம்பர் 14 காலை மன்னா. மரிக்கும் போது ஆசீர்வதித்தல். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். எபிரேயர் 11:21. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் ஆசீர்வதித்தான். இது விசுவாசத்தின் ஒரு பலனாகும். மெய்யான பரிசுத்தவான்கள் தாங்கள் மரிக்கும் போதும் கூட மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே ஒழிய பாரமாய் இருக்க கூடாது. யாக்கோபு மரிக்கும் போது ஒரு ஆசீர்வாதமாய் இருந்தான். தான் மரிக்கும் போது அவன் யோசேப்பின் குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்தான். விசுவாசமானது நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நமக்கு உதவி செய்கிறது. விசுவாசத்தினாலே யாக்கோபு தொழுது கொண்டான். இது விசுவாசத்தின் மற்றொரு பலனாகும். நம்முடைய இறுதி சுவாசம் வரை கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி விசுவாசம் நமக்கு உதவி செய்கிறது. யாக்கோபு எவ்வாறு தொழுது கொண்டான்? அவன் தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். கோலின் முனையிலே சாய்ந்து கொள்ளுதல் தேவனுடைய மிக உன்னதமான வாக்குத்தத்தங்களின் மேல் நம்பிக்கை வைத்தலை காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு செய்தது போல தன் கடைசி க்ஷணம் பொழுது வரை தேவனை தொழுது கொள்ள யாக்கோபுக்கு ஸ்லாக்கியமும் சுயாதீனமும் இருந்தது. கர்த்தராகிய இயேசு தம் மரண நேரத்தில் தம்முடைய ஆவியை தேவனிடத்தில் ஒப்புவித்தார். யாக்கோபு தன்னுடைய மரண நேரத்தில் அந்நிய தேவர்களை தொழுது கொள்கிறவர்களாகிய புறஜாதியாரின் தேசத்தில் இருந்த போதிலும் அவன் தன்னுடைய மரண பரியந்தம் விசுவாசத்தை காத்து கொண்டான். தேவனை மெய்யாக ஆராதிக்கிறவர்கள் தங்களுடைய கடைசி நிமிஷம் வரை உண்மையாகவே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். யாக்கோபு யோசேப்பினுடைய பிள்ளைகள் இருவரையும் ஆசீர்வதித்தான். அவன் தன்னுடைய இரு கரங்களாலும் ஆசீர்வதித்தான். கர்த்தராகிய இயேசுவும் இதையே செய்தார். லூக்கா 24:50 காண்க. மற்றவர்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிப்பதற்கு இது நிழலாட்டமாய் இருக்கிறது. கர்த்தர் வர தாமதித்து மரணத்தின் மூலம் நம்முடைய பரம வீட்டுக்கு நம்மை எடுத்துக் கொள்வது அவருக்கு பிரியமாய் இருக்கும் எனில் நம்முடைய கடைசி நிமிஷம் வரை அவரை ஆராதிக்க கர்த்தர் தாமே நமக்கு கிருபை அருள்வாராக. ஆமென்.